சார் என்ன இருந்திருந்தாலும் நான் அப்படி பேசியிருக்க கூடாது. ஒருவேளை நான் யோசிச்சுட்டு பேசியிருந்தேன்னா, இப்படி பேசியிருந்திருக்க மாட்டேன். ஏன் தான் இப்படி பேசணும்? இதால தான் இவ்வளோ பிரச்சனை. இப்படின்னு நம்ம வந்து நெனச்சிருப்போம் இல்லைங்களா? அப்படி நம்ம நெனச்சிருந்தோம் அப்படின்னா, அதுக்கு மெயினான காரணம் என்னன்னா, நம்ம பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு பேசுறதே இல்லங்க. இந்த மாதிரியான பெர்சன் தான் நீங்க அப்படின்னா, இது உங்களுக்கான வீடியோ தாங்க. வணக்கம். நான் உங்களோட மதி. வெல்கம் டு வெண்மதி சேனல். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஆல் யர் சப்போர்ட். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில நிறையா டைம்ல நம்ம என்ன பண்ணிருவோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு மீட்டிங்லயோ, இல்ல ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு இடத்துலயோ, ஏதாவது நம்மளுடைய ஒப்பீனியன் நம்ம ஷேர் பண்ணோம் அப்படின்னா, டக்குன்னு தோன்றத பேசிருவோம். யோசிச்சு இந்த வார்த்தையை நான் சொல்லலாமா இந்த இடத்துல? இவ்வளோ பேர் இருக்காங்களே, நான் இந்த விஷயத்த சொன்னா என்ன நினைப்பாங்க? இந்த விஷயத்த சொல்றதுனால என்னென்னலாம் பாதிப்புகள் வரும்? இந்த விஷயத்த சொல்றதுனால யாரெல்லாம் வந்து பெனிஃபிட் அடைவா? யாருக்கெல்லாம் இந்த விஷயம் வந்து ஹர்ட் ஆகும்? ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாம நம்ம வந்து பட்டுன்னு பேசிருவோம். ஸோ இதனால தான் நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ பேசுறதுக்கு முன்னாடி கண்டிப்பா திங்க் பண்ணி தான் பேசணுங்க. ஸோ திங்க் பண்ணி பேசுறதுனால என்னென்ன நன்மைகள், என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, அதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங்லயோ, இல்ல ஏதாவது ஒரு பொது இடங்கள்ல நீங்க பேசணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது, நம்ம பேசுறதுக்கு முன்னாடி என்ன விஷயத்த யோசிக்கணும் அப்படின்னா, நான் இந்த விஷயத்த பேசுனா, பேசக்கூடிய விஷயத்தினால இருக்கக்கூடிய மக்களுக்கு எதுவும் பாதிப்பு வருமா? யாராவது இது வந்து முரண்பாடா நினைப்பாங்களா? அப்படி நினைச்சாங்கன்னா, இது யாரெல்லாம் இது வந்து அகெயின்ஸ்டா எனக்கு எதிரா திருப்புவாங்க? இது எல்லாமே நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அதெல்லாம் நல்லா யோசிச்சு, நல்லா அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா தாங்க நம்ம பேசணும். ஆனா சில நேரம் நம்ம என்ன தெரியுமா பண்ணிடுவோம்? ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா, நம்பள வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணணும். நம்ம தான் முதல்ல ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, டக்குன்னு எழுந்திருச்சு கொஞ்சம் கூட யோசிக்காம என்ன தோணுதோ அத சொல்லிருவோம். அது எங்க இருந்து வந்ததுன்னு கூட நமக்கு தெரியாது. அது ஆழ் மனசுலேருந்து வந்ததா? எதையுமே யோசிக்காம டப்புன்னு வந்ததா? எதுவுமே தெரியாது. கேட்குறாங்க, நம்ம ஃபர்ஸ்ட் ஆளா எழுந்திருச்சு பதில் சொல்லிடணும். ஏன்னா அதுதான் நமக்கு கெத்து. அப்படின்னு நம்ம வந்து நினச்சிட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, சில நேரங்களில் நம்ம எந்த விஷயத்தையும் யோசிக்காம டக்குன்னு பதில் சொல்லிடுவோம். ஆனால் அதனால நிறைய பாதிப்புகள் நமக்கு வந்திருக்கும் இல்லைங்களா? சில பேர் இப்படி சொல்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன அப்படின்னா, நான் சொல்லணும்னு நினச்சே சொல்லலப்பா. சார் நான் மனசார அப்படி நான் சொல்லணும்னு நினைப்பேன். நான் ஏதோ எனக்கு வந்துருச்சு, ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டேன்னு சொல்றது ஈஸி. ஆனால் அது வந்து அவங்கள எவ்வளோ தூரம் காயப்படுத்தியிருக்கு அப்படின்றது அவங்களுக்கு தான் எனக்கு தெரியும். நம்ம வாட்டிக்கு ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவோம். நான் சொல்லணும்னு நினச்சே சொல்லப்பா, சாரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ என்ன அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு இம்பல்ஸ் இருக்கு. அதாவது நம்மள வந்து ஏதோ ஒரு விஷயம் தூண்டுது. அந்த எமோஷன்ஸு, அந்த தூண்டுற அந்த விஷயத்த நம்ம தான் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, கண்ட்ரோல் பண்ணிக்கணும். கண்ட்ரோல், கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு அடக்கிக்கணும். கொஞ்ச நேரம் அடக்கி, இத வந்து நான் சொன்னா என்ன ஆகும் அப்படின்றத கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சோம்னா, நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு தெளிவு வந்ததுக்கப்புறம் அந்த விஷயத்த எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அவேர்னஸ். அதாவது நீங்க என்னத்த உணரணும் அப்படின்னா, எனக்கு இப்ப துரு துருன்னு வருது. நான் எதையாவது பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்றத உணருங்க. அத நீங்க ஃபீல் பண்ணி உணர்ந்துட்டு இருக்கிற டைம்லயே கொஞ்ச நேரம் ஆயிடும். ஓகே, எனக்கு இப்படி துரு துருன்னு வருது அப்படின்ட்டு நீங்க உணர்ந்துட்டீங்கனாலே அதே ஒரு பெரிய சக்சஸ். அதுக்கப்புறமா ஓகே, நிதானம், கூல் கூல்னு உங்களுக்குள்ள சொல்லிட்டு, இதுக்கு நான் என்ன பதில் சொன்னா பெட்டரா இருக்குன்ற ஆப்ஷன அதுக்கப்புறம் யோசிங்க. சரிங்களா? இன்னும் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா தான் இருக்கு, ஒரு மாதிரி படபடப்பா இருக்குன்னா, கொஞ்சம் நல்லா பிரீத் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த விஷயத்த பத்தி யோசிச்சுட்டு, இந்த விஷயத்த நான் யோசிக்கிறேன்ப்பா. யோசிக்கிறதுனால எனக்கு வந்து இந்த விஷயத்த இப்போ ஒரு விஷயத்த நான் யோசிச்சுட்டேன். அவங்க கேட்ட கேள்விக்கு. அத நான் வந்து சப்போஸ் நான் வந்து எல்லார் முன்னாடியும் ப்ரெசென்ட் பண்ணி அந்த விஷயத்துக்கு ஆன்சர் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப எல்லாரும் வந்து என்னைய புகழ்வாங்களா? இல்ல எல்லாரும் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் குடுப்பாங்களா? இல்ல எல்லாரும் வந்து அத எப்படி எடுத்துப்பாங்கன்னு எனக்கு தெரியலையா? அப்படின்றதையும் யோசிக்கணும். யோசிச்சுட்டு இருக்கிற டைம்ல எல்லாரும் வந்து அதுக்கு வந்து ஓகே தான் சொல்லுவாங்கன்னு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்தா மட்டும், நீங்க அத ஓப்பனா வந்து ஃபோரம்ல சொல்லலாம். இல்ல, எனக்கு நெறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க. ஆனாலும் என்னோட ஒப்பீனியன நான் சொல்லியே ஆகணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அந்த முடிவும் தப்புன்னு நான் சொல்லல. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தா பரவால்ல. ஆனா உங்களோட விஷயத்துல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்து, அத நீங்க ஜஸ்டிஃபை பண்ணி, அத பாசிட்டிவா அந்த சிச்சுவேஷன கொண்டு போற அளவுக்கு உங்களுக்கு சாமர்த்தியம் இருந்து, அத நீங்க வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியும். நான் இப்படி பேசினாலும் அது வந்து நல்லதுக்கு தான் அப்படின்னு உங்களால எல்லாருக்கும் புரிய வைக்க முடிஞ்சுச்சுன்னா, அந்த தைரியம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, நீங்க தாராளமா அந்த விஷயத்துக்கு வந்து ஆன்சர் பண்ணலாம். ஈவன் பீப்பிள் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்தாலும். ஆனா அத சமாளிக்கிறதுக்கான தைரியம் உங்களுக்கு இருக்கணும். இதெல்லாம் எப்ப வரும்? நம்ம யோசிச்சு பக்குவமா ஒரு விஷயத்த அனலைஸ் பண்ணி பேசும்போது தாங்க வரும். இப்ப நம்ம என்னெல்லாம் பண்றோம்?
ஒரு விஷயத்த பேசுறதுக்கு முன்னாடி யோசிக்கிறோம், அனலைஸ் பண்ணுறோம். அதை நான் பேசி முடிச்சாக்கா அங்கே இருக்கிறவங்க வந்து பாசிட்டிவாக சொல்லுவாங்களா, நெகட்டிவாக சொல்லுவாங்களா, இதெல்லாம் யோசிக்கிறோம். சப்போஸ் பாசிட்டிவாக சொன்னால் சந்தோஷம், அதே நெகட்டிவாக சொன்னாங்கன்னா நான் எப்படி அதை சமாளிக்க போகிறேன், இது எல்லாத்தையும் நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம பேசுகிறோம். சரிங்களா? அப்படி பேசும்போது தான் நமக்குள்ளேயே வந்து ஒரு தெளிவு இருக்கும், ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். நம்ம பேசுகிறோன்னா டக்குன்னு போய் பேசாமல் மைண்ட் ரிகர்சல் பண்ணிவிட்டு நம்ம பேசுகிற மாதிரியே வந்து விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும். நம்ம முன்னாடி நிற்கிறோம், ஆடியன்ஸ்லாம் இருக்காங்க, நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதுக்கு அவங்க எப்படி பாசிட்டிவாக ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, எப்படி உங்களை புகழ்கிறாங்க, இல்லை எப்படி உங்களுக்கு அரிச்சு கொட்டுறாங்க, எல்லாத்தையும் விஷுவலைஸ் பண்ணி பார்த்துட்டு அது ஓகேவா சாட்டிஸ்ஃபைடாக இருந்துடணும். அதுக்கப்புறமா தான் நம்ம கம்யூனிகேட் பண்ணணும், பேசணும். சரியா? ஸோ விஷுவலைசேஷன் ரொம்ப முக்கியம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து என்ன பேசணுன்றதை மைண்ட்லேயும் ரிகர்சல் பண்ணிக்கோங்க. பேசுன்னு சொல்கிறியம்மா, எப்படிம்மா பேசுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப கிளியராக, அக்யூரேட்டாக, தெளிவாக, உச்சரிப்பெல்லாம் பக்காவாக நீங்கள் வந்து பேசணும். யாருக்கும் நீங்கள் பேசி புரியலன்னு வச்சுக்கோங்க, அது பேச என்னங்க யூஸு? ஸோ ஒரு விஷயத்த அனலைஸ் பண்ணி இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் ரிசர்ச்லாம் பண்ணி ஒரு விஷயத்த சொல்ல போகிறீங்கன்னா அது எப்படி இருக்கணும்? நச்சுன்னு இருக்கணும். நீங்கள் சொல்ல போகிற விஷயம் டான் அந்த பாயிண்ட் வைஸ் இருக்கணும். நீங்கள் ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா அதை யாருமே மறுக்கவே கூடாது, அந்த அளவுக்கு இருக்கணும். வேலிட் பாயிண்ட்ஸாக நீங்கள் சொல்லணும். ஓகேவா? அண்ட் சில பேருக்கு ஒரு ஹேபிட் இருக்கும், என்ன அப்படின்னா தான் சொல்ல வந்ததை அப்படியே கடன்னு கொட்டி தீர்த்துட்டு போயிடணும். அந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு பேசிடாதீங்க. ஒரு விஷயத்த சொல்கிறீங்க அப்படின்னா நிறுத்தி நிதானமாக அவங்க அதை உள்வாங்கணும். உள்வாங்கினதுக்கு அப்புறமா அடுத்து போங்க. சும்மா நீங்கள் பாட்டுக்கு கடகடன்னு ஒப்பிச்சுட்டு போனீங்கன்னா அது சப்போஸ் யாருக்குமே எதுவுமே புரியலன்னா நீங்கள் எவ்வளோ நேரம் பேசினாலும் அது வேஸ்ட்டு. அதனால் நிறுத்தி நிதானமாக அந்த விஷயத்த அவங்க உள்வாங்குறாங்களான்றதை பார்த்து அனலைஸ் பண்ணி அப்படி பேசுங்க. சரியா? அண்ட் சில பேருக்கு என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னா சவுண்டே வராது, அப்படியே உள்ளுக்குள்ளே போயிடும். வாய்க்குள்ளே போய் ஒரு மைக் வச்சாதான் அவங்க என்ன பேசுகிறாங்களே நம்ம கேட்க முடியும். ஸோ அதுவும் நல்லதில்லை. சப்போஸ் நீங்கள் பேசுகிறது வந்து லவுடராக இல்லை அப்படின்னா நீங்கள் மைக் கூட கேட்கலாம். இல்லை எல்லாரையும் வந்து அமைதியாக இருக்க வச்சுட்டு எந்த இடத்துல போய் நின்று நீங்கள் பேசினா எல்லாருக்கும் சவுண்டு கேட்குமோ அங்கே போய் நின்றுட்டு நல்லா லவுடராக பேசுங்க. சரிங்களா? அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட் மேட்டர். எந்த விஷயத்தை பற்றி நம்ம பேசினாலும் அதை பற்றி அக்கு வேற ஆணி வேற தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அதை பற்றி பேச முடியும். சும்மா இல்லாமல் நம்ம மேலோட்டமாக ஒரு விஷயத்த தெரிஞ்சுட்டு போய் பேசணும்னா நம்மளை விட அந்த பர்டிகுலர் விஷயத்தை பற்றி அதிகமாக தெரிஞ்சவங்க அந்த குரூப்பில் வேற யாராவது இருக்கலாம். அப்போ என்ன பண்ணுவாங்க, நம்மக்கிட்ட ஏதாவது கிராஸ் கொஷின் கேட்கும்போது நமக்கு அதுக்கு பதில் இல்லை, நம்மளால் சொல்ல முடியல அப்படின்னா அது ரொம்ப அசிங்கமாக போயிடுங்க. ஸோ அதனால் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா அனலைஸ் பண்ணி அந்த சப்ஜெக்டை பற்றி நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறமா வந்து நீங்கள் வந்து தைரியமாக போய் பேசுங்க. ஓகே? நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான்ப்பா, என்னாலலாம் சட்டு புட்டுன்னுலாம் திங்க் பண்ண முடியாது, எனக்கு திங்க் பண்ணுறதுக்குன்னு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் தான் பண்ணணும். அது என்ன அப்படின்னா, ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்த நம்ம திரும்ப 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 ப்ராக்டிஸ் பண்ணோம். ஒரு வாட்டி வந்து நான் வந்து பேசாமல் அமைதியாக யோசிச்சு ஒரு 5 நிமிஷம் நான் யோசிக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, அடுத்த வாட்டி நான் வந்து யோசிச்சு அதுக்கப்புறம் பேசுகிறேன் அப்படின்னா அது ஒரு 4 நிமிஷமாக மாறலாம், அடுத்து 3 நிமிஷமாக மாறலாம். இப்படி தான் கம்மியாக அந்த டைம் யோசிக்கிற டைம் குறையுமே ஒழிய நம்ம எடுத்த எடுப்புலேயே வந்து டக்குன்னு யோசிச்சு டக்குன்னுலாம் நம்மளால சொல்ல முடியாது. இதுக்கு வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிரெயினை ட்ரெயின் பண்ணி பழகிருக்கணும். சரி, நிறையா பசில்ஸ் சால்வ் பண்ணுறது, நிறைய திங்கிங் வேலை வந்து உங்களோட பிரெயினுக்கு கொடுத்துட்டே இருக்கணும். ஏதாச்சும் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது, இல்லை ஏதாச்சும் கொஷின் கேட்டு ஆன்சர் பண்ணுற குவிஸஸ்லாம் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறது, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக என்னால் திங்க் பண்ணி சொல்ல முடியுது அப்படின்ற மாதிரி நிறைய காம்படிஷன்ஸ்க்கு போகிறது, அதெல்லாம் கண்டிப்பாக போகணும் அப்படின்ட்டு இல்லை. பட் ஒரு பேசிக்காக வந்து ஃபாஸ்ட்டாக உங்கள் பிரெயினை திங்க் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரெயின் பண்ணியிருந்தால் மட்டும்தான் டக்குன்னு குயிக்காக டெசிஷன் எடுத்து நீங்கள் ஒரு இடத்துல பேச முடியும். இல்லாமல் நம்ம வந்து ஃபாஸ்ட்டாலாம் நம்ம வந்து சட்டுப்புட்டுன்னா பேசிடக்கூடாது. சரிங்களா? ஸோ திங்க் பண்ணி பேசுகிறதுன்றது ரொம்ப 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 முக்கியம்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இது கண்டிப்பாகவே முக்கியமாக இல்லை இதெல்லாம் வாழ்க்கைக்கு தேவையா அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணாலும் கமெண்ட்ஸில் சொல்லலாம். சரிங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சூழ்நிலையிலனாலும் ஒரு முக்கியமான டெசிஷன் எடுக்கிறதுக்கோ இல்லை ஏதாவது ஒரு மீட்டிங்கில் பேசுகிறதுக்கு முன்னுக்கூட்டியோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நல்லா அனலைஸ் பண்ணி யோசித்து அந்த விஷயத்தை போய் பேசும்போது முக்கால்வாசியான பிரச்சனைகள் நம்மளோட வாழ்க்கையில் வந்து நடக்கிறது தவிர்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ கமெண்ட்ஸில் எஸ்ன்னு சொல்லுங்கள். வேறு என்ன டாப்பிக்கில் வீடியோஸ் போடலான்றதையும் சஜஷன்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். until it's bye from Adi. Bye bye. Take care.